ஹாய் வணக்கம், வெல்கம் டு ஹாப்பி டேஸ்ட் பட்ஸ். இன்றைக்கி நாம் பார்க்க போகிற ரெசிபி ரயில்வே ஸ்டைலில் வந்துட்டு இந்த சிக்பீ சுண்டல் எப்படி பண்ணுறதுன்னு பார்க்கலாம். ஸோ நான் இன்றைக்கி வந்துட்டு அதுக்கு ஒரு 250 ml கப்பில் வந்துட்டு சன்னாவை ஓவர் நைட் சோக் பண்ணிவிட்டு ஒரு 4 to 5 விசில்ஸ் இந்த மாதிரி சாஃப்டாக அழுத்தினா அமுங்கிற அளவுக்கு வேக வச்சுக்கோங்க. இதுக்கு 4 to 5 விசில்ஸ் தேவைப்படும். இதை நான் வேக வச்சு எடுத்து வச்சுட்டேன். அதுக்கப்புறம் நம்ம இப்போ இதுக்கு ஒரு மசாலா ரெடி பண்ணிக்க போகிறோம். ஒரு பச்சை மிளகா, 1 இன்ச்சு இஞ்சி இதையும் சேர்த்துக்கலாம். இது கூடவே ஒரு சின்ன கைப்பிடி அளவுக்கு புதினா அண்ட் புதினாவிட கொஞ்சமாக கூட கொத்தமல்லி அண்ட் இது கூட தேங்காய் சேர்த்துக்கலாம். ஒரு 3 டீஸ்பூன் துருவின தேங்காய் சேர்த்துருக்கேன். இதை தண்ணி ஊற்றாமல் ஒரு கோர்ஸாக அரைச்சி எடுத்துகிட்டு வந்துடலாம். இப்போ இதை செய்ய ஆரம்பிச்சிடலாம். ஃபஸ்ட்டு தாளிச்சிக்க போகிறோம். ஆஸ் யூஷுவல் தாளிச்சிக்கிற மாதிரி அதுக்கு ஒரு பேனில் ஒரு டீஸ்பூன் அளவுக்கு எண்ணெய் சேர்த்துக்கோங்க. எண்ணெய் சூடாகிடுச்சு. தாளிக்கிறதுக்கு கடுகு, உளுந்து, கருவேப்பிலை, காஞ்ச மிளகா இப்போ நம்ம இதை சேர்த்துக்கலாம். கூடவே கொஞ்சமாக பெருங்காயம் சேர்த்துப்போம். கடுகு பொரிஞ்சிட்டு உளுந்து செவந்துருச்சு. இந்த ஸ்டேஜில் நான் கொஞ்சமாக ஒரு சின்ன சைஸு பெரிய வெங்காயம் கட் பண்ணி வச்சுருக்கேன். இதையும் சேர்த்துக்கலாம். இது ஜஸ்ட் இந்த கலர் மாதிரி டிரான்ஸ்லூசன்ட் கலருக்கு வர வரைக்கும் வதக்கினா போதும். இந்த டிஷ்ஷுக்கு தேவையான அளவு உப்பு சேர்த்துக்கலாம். நான் சுண்டலில் உப்பு போட்டு வேக வைக்கலை. மிளகாத்தூள் கொஞ்சமாக ஒரு பிஞ்சு தான் நான் சேர்க்குறேன். ஃப்ளேமை ஸ்லோ பண்ணிக்கலாம். நம்ம அரைச்சி வச்ச மசாலா இதை பாருங்கள். நான் தண்ணி சேர்க்கலை, அப்படியே கோஸாக அரைச்சி எடுத்துகிட்டு வந்திருக்கேன். இதை நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுக்கோங்க. சும்மா ஒரு ஃபியூ செகண்ட்ஸ் நல்லா வதக்கிட்டு நம்ம சுண்டலையும் இப்போ சேர்த்துப்போம். சுண்டலோட அந்த மசாலாவும் ஜெல்லாகிற வரைக்கும் ஒரு நிமிஷம் போல் நல்லா வதக்கி விட்டுக்கலாம். அவ்வளோதான், ரயில்வே ஸ்டைல் மசாலா சுண்டல் ரெடி ஆயிடுச்சு. இப்போ இதை நம்ம பிளேட் பண்ணிவிட்டு பார்க்கலாம். சூப்பரான மசாலா சுண்டல் கொரியாண்டர், மின்ட், இஞ்சிலாம் போடும்போது ரொம்ப ஃப்ளேவர்ஃபுல்லாக இருக்கும். நீங்கள் இதை நவராத்திரி டைம் கூட ட்ரை பண்ணலாம். ஒரு நல்ல ரெசிபி. நீங்களும் இதை ட்ரை பண்ணி பார்த்துட்டு உங்களுக்கு எப்படி வந்துச்சு அண்ட் எப்படி பிடிச்சிருந்ததுன்னு எனக்கு கமெண்ட் பாக்ஸில் சொல்லுங்கள். அண்ட் இந்த ரெசிபி உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள் அண்ட் மறக்காமல் நம்ம சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். அப்படியே பெல் ஐக்கானையும் ப்ரெஸ் பண்ணிடுங்க. தேங்க்யூ.